வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வாழ்க்கையின் ரிதம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும். நம்ம வாழ்க்கை பயணத்தை உண்மையிலே யார் கண்ட்ரோல் பண்றா? நாமா இல்ல நம்மள மீறின ஏதோ ஒரு சக்தியா? வாங்க இதுக்கான பதில தேடலாம். இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே கேக்குறேன். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையோட தேரோட்டி யார்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதாங்க நம்ம மொத்த பயணத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு. இத பத்தி நாம கடோபனிஷத்துல இருந்து ஒரு பழமையான ஞானத்தை வச்சு நமக்குள்ளே ஒரு பயணம் செஞ்சு தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த பயணத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க உபனிஷத்துகள் நமக்கு ஒரு சூப்பரான உதாரணம் கொடுக்குது. அதுதான் ரத கல்பனா, அதாவது ஒரு தேர் உருவகம். வாங்க இந்த தேரோட ஒவ்வொரு பாகமா பிரிச்சு பார்த்து நம்மள பத்தி நாமளே நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்துல நம்ம உடம்புதான் அந்த தேர். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்துல நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போற வண்டி மாதிரி, நம்ம பயணத்துக்கான ஒரு கருவி. இப்போ இந்த தேரை இழுத்துட்டு போற பயங்கர சக்தி வாய்ந்த குதிரைகளை பத்தி பாப்போமா? அது வேற எதுவும் இல்ல, நம்மளோட 5 புலன்கள் தான். நம்ம கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதங்க தான் இந்த குதிரைங்க. இந்த குதிரைங்களுக்கு இருக்கே ஒரு வேகம், அடக்கவே முடியாது. பாக்குறது, கேக்குறது, வாசம் பிடிக்கிறதுன்னு கண்ல பட்டதெல்லாம் நோக்கி அந்த தேரை இழுத்துக்கிட்டே ஓடும். சரி, இப்படி ஓடுற குதிரைகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அதுக்கு கடிவாளம் வேணும் இல்லையா? அந்த கடிவாளம் தான் நம்ம மனசு. இந்த கடிவாளம் தான் தேரோட்டிக்கும் குதிரைக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கடிவாளத்தை நம்ம கெட்டியா புடிக்கலைனா என்ன ஆகும்? புலன்கள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் மனசு போயிடும். குதிரைங்க கண்ட்ரோல் இல்லாம ஓட ஆரம்பிச்சிடும். இப்போதான் நம்ம கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வர்றாரு. அவர்தான் சாரதி. அதாவது நம்ம அறிவு, நம்ம புத்தி, எது சரி எது தப்புன்னு யோசிச்சு கரெக்டான முடிவுகளை எடுத்து இந்த தேரை சரியா வழிநடத்த வேண்டிய முழு பொறுப்பும் இந்த சாரதிக்கு தான் இருக்கு. குதிரைகளோட வேகத்தையும் கழிவாளத்தோட பிடியையும் கண்ட்ரோல் பண்றதும் இந்த சாரதி தான். அப்போ தேராச்சு, குதிரையாச்சு, கடிவாளமாச்சு, சாரதியாச்சு, இதுல பயணம் செய்யறது யாரு? அதுதான் நம்ம ஆத்மா, நம்மளோட உண்மையான நான். இந்த பயணம் முழுக்க எதையும் பேசாம நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சாட்சியா பாத்துக்கிட்டே வர்றாரு. பயணத்துல வர்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதும் அவர்தான். இப்ப நமக்கு தேரோட எல்லா பாகமும் தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிறது முழுக்க முழுக்க அந்த சாரதியோட திறமையில தான் இருக்கு. உபனிஷதங்கள்ல இந்த பயணத்துக்கு 2 விதமான ரிசல்ட் சொல்றாங்க. இங்க பாருங்க, 2 விதமான பயணம். ஒன்னு, அறிவுங்கிற சாரதி கண்ட்ரோல்ல இருக்கும்போது பயணம் ரொம்ப தெளிவா அமைதியா அதோட இலக்க நோக்கி போகுது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, புலன்கள்ங்கிற குதிரங்க இஷ்டத்துக்கு ஓடும்போது அந்த தேர் எங்க போகுதுன்னே தெரியாம ஒரு புயல்ல மாட்டின மாதிரி சம்சாரம்னு சொல்ற அந்த துன்பச் சுழற்சியில போய் மாட்டிக்குது. இவ்ளோ பெரிய ஒரு ஞானம் இது நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான கதை இருக்கு. யமதர்ம ராஜா கிட்டயே பயமே இல்லாம மரணத்தோட ரகசியத்தை கேட்ட நசிகேதன் ஒரு சின்ன பையனோட கதை தான் அது. அப்பா பேச்சு கேட்டு நசிகேதன் யமலோகம் போறான். அங்க யமனுக்காக 3 நாள் காத்துக்கிட்டு இருக்கான். அவனோட பொறுமைய பார்த்து அசந்து போன யமன் அவனுக்கு 3 வரம் கொடுக்கறார். முதல் வரமா அப்பாவோட கோபம் தணியணும்னு கேக்குறான். 2வதா சொர்க்கத்துக்கு போறதுக்கான அக்னி ஞானத்தை கேக்குறான். கடைசியா 3வதா மரணத்தோட ரகசியம் என்னன்னு கேக்குறான். யமனுக்கு அந்த 3வது கேள்வியை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால அதை தவிர்க்க பார்த்தார். உனக்கு பெரிய செல்வம், நீண்ட ஆயுள், உலகத்துல இருக்கிற எல்லா சுகத்தையும் தரேன்னு சொன்னார். ஆனா நசிகேதன் அசரவே இல்ல. எப்பவுமே இருக்காத இந்த சந்தோஷம்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு மரணத்தோட ரகசியத்தை மட்டும் சொல்லுங்கன்னு ரொம்ப உறுதியா நின்னா. அவனோட அந்த உறுதிதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஞானத்தையே நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த பழங்கால ஞானத்தை இப்போ இருக்கிற நம்ம 21ஆம் நூற்றாண்டு வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தி பாக்குறது? சுத்தி சுத்தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற நம்ம லைஃப்ல இதை எப்படி யூஸ் பண்றது? அந்த கட்டுக்கடங்காத குதிரைகள் இருக்கே, அதுதான் இப்போ இருக்கிற நம்மளோட மாடர்ன் பிரச்சனைகள். மணிக்கணக்கா சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்றது, திடீர்னு தோணுச்சுன்னு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது, அட நிமிஷத்துக்கு நிமிஷம் வர்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நம்ம கவனத்தை சிதறடிக்குது இல்லையா? இது எல்லாமே நம்ம புலன்கள்ங்கிற குதிரைங்க நம்மளை இழுத்துட்டு போறதுக்கு சமம். நம்மளோட உண்மையான குறிக்கோள்ல இருந்து நம்மள வழிமாத்துற சக்திகள் இதெல்லாம். இந்த பகுதியோட முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி யோசிக்க சொல்லணும். யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமுமே ஒரு தேர்வுதான். கடிவாளத்தை நீங்க இறுக்கமா புடிச்சு அறிவை வச்சு வண்டிய ஓட்ட போறீங்களா, இல்ல அந்த குதிரைங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போக போறீங்களா? இந்த சாய்ஸ் ஒவ்வொரு செகண்டும் நம்ம கையில தாங்க இருக்கு.
இது வரைக்கும் இதை கேட்டவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்க வாழ்க்கையோட ஈரதம் பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த அருமையான விஷயத்த உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. இந்த அன்பான செய்தியை எல்லார்ட்டையும் கொண்டு சேர்ப்போம். நன்றி.